ஸோ பார்டர்ஸில் வந்து நமக்கு இன்னமும் செட்டில்மெண்ட் ஆகல. நம்முடைய ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் சீனர்களோட ஆக்கிரமிப்பில் தான் இருக்குது. இந்த பேக்ரவுண்ட்லேயும் சமீபத்தில் பாகிஸ்தானுடனான சண்டையில் பாகிஸ்தானுக்கு நேரடியாக உதவி செய்த சீனாவுடைய இந்த சமீபத்திய வரலாறையும் ஒதுக்கிட்டு மோடி ஷியோட இந்த கட்டிப்பிடித்து குலாவும் இந்த புதிய காதலை நாம் ஏற்பது என்பது கடினமானது. காங்கிரஸ் சொல்கிற இந்த விஷயத்தில் கரெக்டுன்னு தான் எனக்கு தோணுது. நீங்கள் ஒருபோதும் சீனாவை நம்ப முடியாது. அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். இன்னொன்று, அமெரிக்காவுக்கு மாற்றாக சீனாவை பார்ப்பதும் அமெரிக்கன் மார்க்கெட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக சீனாவை பார்ப்பதும் அபத்தமானது. ஏன்னா அமெரிக்கன் ஹெகமனிக்கு ஈக்குவலாக சீனா இல்லவே இல்லை. 10 மடங்கு கீழே தான் இருக்குது இன்னமும் சீனா. நீங்கள் அமெரிக்க உறவுக்கு மாற்றா, அமெரிக்க சந்தைகளுக்கு மாற்றா சீனாவை தேர்ந்தெடுக்க முடியாது. நீங்கள் ஓனாக தான் அமெரிக்காவை டீல் பண்ணணும். அது இன்றைக்கி இருக்க புவிசார உலகில் எந்த விதமான வரட்டு தத்துவங்களுக்கும் எந்த விதமான இடமும் கிடையாது. அதனால தான் நான் சொன்னேன், ரஷ்யன் ஆயிலை ஏன் வாங்க வேண்டும் என்று டாக்டர் ரகுராமராஜன் சொன்ன கருத்தை இந்தியா பரிசீலிக்க வேண்டும். நமக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க. அது ஒரு தனிநபருக்கு அது லாபம். முகேஷ் அம்பானின்ற தனிநபருக்கு தான் அது லாபமே ஒழிய இந்தியாவுக்கு ஒன்றும் லாபம் கிடையாது. அதாவது தனிநபர்களோட வருமானத்தை, தனிநபர்களோட லாபத்தை, தனிநபர்களோட லாப வெறியை தேசபக்தியோட சமப்படுத்தி பேசுகிறது தான் பிஜேபியோட கைவந்த கலையாக நிற்குது. அது இன்றைக்கி வந்து நடுத்தரில் வந்து சந்தி சிரிக்குது. அவங்களுக்கு ஆமாம், அவங்க வச்ச வாதம் அவங்களுக்கு எதிராகவே இன்றைக்கி திரும்பி இருக்குது. இதே சீனாவுக்கு எதிராகவும் ரஷ்யாவுக்கு எதிராகவும் அமித்ஷா பார்லிமெண்ட்லேயே மோசமான வார்த்தைகளை பேசினார். ஒரு உள்துறை அமைச்சர்ன்ற கண்ணியத்தை மறந்து பேசினார். இன்றைக்கி அந்த 2 கண்ட்ரீஸோடு தான் வந்து மோடி கொஞ்சம் கொலாவுறாரு. அது கம்யூனிஸ்ட் கண்ட்ரியான கிடையாது. 2மே கம்யூனிஸ்ட் கண்ட்ரி கிடையாது. 2மே இன்றைக்கி முதலாளித்துவ நாடுகள் தான். ஜனநாயகம் இல்லாத முதலாளித்துவ நாடுகள். அரசியல் ஜனநாயகம் இல்லாத பொருளாதார ரீதியாக தாராளமயமாக்கலை கொண்ட சர்வாதிகாரிகள் நாடு. 2மே சர்வாதிகார நாடுங்க. சைனாவும் சர்வாதிகார நாடு, ரஷ்யாவும் சர்வாதிகார நாடு. இந்த நாடுகளில் தனி மனித சுதந்திரமே கிடையாதுங்க. இன்றைக்கி நீ ட்ரம்ப்பை எதிர்த்து அமெரிக்காவுக்குள்ளேருந்து பேசலாம், எழுதலாம். ஷியை எதிர்த்து சீனாக்குள்ளேருந்து பேச முடியாது. புட்டினுக்கு எதிராக பேச முடியாது. அப்புறம் இது என்ன ஜனநாயகம் நான் கேட்குறேன். அப்போ இந்த நாடுகளோட போய் மோடியும் கிட்டத்தட்ட அந்த கேட்டகரி தானே வந்துட்டார். அங்கேயாவது எலெக்ஷனே கிடையாது. இங்கே எலெக்ஷன்ற பேரால் நடக்கக்கூடிய அட்டுழியம், எலெக்டட் அரிஸ்டோக்ரஸி இது. ஆகவே இது வந்து மோடி, ஷி, புட்டின் இந்த 3 பேர் சந்திப்பை வந்து 3 சர்வாதிகாரிகளின் சந்திப்பு என்று தான் நீங்கள் பார்க்க வேண்டும். இது வந்து லாங் டர்மாக சீனாவோட இப்போ இந்தியா கொஞ்சம் கொலாவுற இந்த போக்கு லாங் டர்மில் இந்தியாவுக்கு முதல்ல நிலைக்காது. இன்னொன்று பலன் தரவும் தராது.